போலீஸா? என்னது போலீஸ் எல்லாம் வருது? போலீஸ் எதுக்கு வராங்க? சார் சார் வாங்க சார். உங்களை தான் சார் நான் எதிர்பார்த்துட்டு போலீஸ் இருந்தேன். வந்திருக்காங்க. சார், எங்க அத்தையோட பெரிய பையன் அசோக் ட்ரீட்மெண்ட்காக ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனேன் சார். ஆனா அவர் அங்க காணாம போயிட்டாரு சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். ப்ளீஸ் நீங்க தான் அவரை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். ஸ்ரீஜா மேடம், உங்க டிராமாவெல்லாம் இதோட நிறுத்திக்கங்க. இங்க நான் காணாம போன கேஸ பத்தி விசாரிக்க வரல. அசோக்க கொலை பண்ண பார்த்த குற்றத்துக்காக உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். ஐயோ, இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றீங்க? என் மருமகளை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களா? அதுவும் அசோக்க கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்காகவா? நீங்க என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர்? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. என்ன மேடம், உங்க அத்தைக்கு பதில் சொல்லுங்க. அசோக்கை இப்ப சுட்டுக்கொள்ள பார்த்ததும், அன்னைக்கு நீங்க மண்டபத்துல அவரை கொலை செய்ய பிளான் பண்ணதும் நீங்க தான். சுபத்ரா அம்மா கிட்ட தெளிவா சொல்லுங்க. அசோக், உனக்கு என்ன பாச்சு? உனக்கு ஒண்ணு ஆகலையே? இல்லம்மா, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. நான் நல்லாதாம்மா இருக்கேன். உன்னை துப்பாக்கியால சுட்டதா இன்ஸ்பெக்டர் சொன்னாருப்பா. எனக்கு என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருந்தது. பாருங்க இன்ஸ்பெக்டர், இப்பவாவது பாருங்க, என் பையன் நல்லாதான் இருக்கான். ஆதாரமே இல்லாம என் மருமக மேல நீங்க தான் வீண் பழிய போட பாத்தீங்க. அம்மா, முதல்ல விஷால் வச்சிருக்க வீடியோ பாருங்க. அதுக்கப்புறம் யார் இங்க வீண் பழி போறாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். விஷால், அந்த வீடியோ அம்மா கிட்ட காட்டுறா. போலீஸ், என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். ஹெல்ப் மீ. அம்மா, உண்மை என்னன்னு இப்போ வச்சு புரிஞ்சுக்கோங்கம்மா. அன்னைக்கு மண்டபத்துல அசோக்க கொலை பண்ண பார்த்தது இவதான். இப்போ குடவுன்ல வச்சு அசோக்க துப்பாக்கியால சுட்டதும் இந்த ஸ்ரீஜா தான். இவ ஒரு கொலைகாரிமா. பா, இவ இது மட்டும் பண்ணலப்பா, இது மாதிரி இன்னும் பல காரியம் பண்ணிருக்கா. ஐயோ அத்தை, என்ன நம்புங்க அத்தை. ராகவ் என் மேல இருக்கிற கோவத்துல இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. வாய் மூடு ஸ்ரீஜா. இனி என் பிள்ளைங்களை பத்தி ஒரு வார்த்தை பேசக்கூடாது. எப்ப கூடவே இருந்து எங்க குடும்பத்துக்கு எதிரா சதி பண்ணியோ, இனிமே உனக்கு இந்த வீட்ல இடம் கிடையாது. இன்ஸ்பெக்டர், முதல்ல இவளை கூட்டிட்டு போங்க. அத்தை அத்தை ப்ளீஸ் அத்தை, ப்ளீஸ் அத்தை. என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இவங்க சொன்னதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அத்தை. ப்ளீஸ் அத்தை. போது நிறுத்து. சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு போலீஸ் விசாரிப்பாங்க. நீ கிளம்பு. ஓ, நான் போக மாட்டேன். விஷால் சொல்றத நம்பாதீங்க அத்தை. விஷாலுக்கும் இசைக்கும் என்ன கண்டாலே ஆகாது. என்ன வீட்டை விட்டு துரத்தணும்னு தான் இப்படி ஒரு பிளானே பண்ணிருக்காங்க. ப்ளீஸ் அத்தை, நான் சொல்றத நம்புங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அத்தை. நீ சொல்றத நான் நம்பணுமா? நீ சொல்றத கேட்டு ஏற்கனவே நான் என் பிள்ளையோட வாழ்க்கையை அழிச்சது பத்தாதா? என்னங்க என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க? முதல்ல இவளை இங்க இருந்து போக சொல்லுங்க. இவ முகத்தை பாக்குறதுக்கே எனக்கு பிடிக்கல. அத்தை அத்தை ப்ளீஸ் அத்தை, நான் சொல்றத கேளுங்க அத்தை. நான் ஹாஸ்பிடல் தவிர வேற எங்கேயுமே போகல அத்தை. அந்த வீடியோல இருக்கிறதே நான் இல்ல அத்தை. ஏய், சும்மா டிராமா பண்ணிட்டு நடிக்காதன. கண்ணுக்கு முன்னாடி வீடியோ காட்டியும் நீ இல்லன்னு சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும். அம்மா, இவ்வளவு நம்பாதீங்கம்மா. அத்தை அத்தை ப்ளீஸ் அத்தை. அத்தை ஏதாவது என்கிட்ட பேசுங்க அத்தை. அத்தை ப்ளீஸ் அத்தை. அத்தை 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 அத்தை. இன்ஸ்பெக்டர், முதல்ல இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். அத்தை ப்ளீஸ் அத்தை. கூட்டிட்டு போ. கான்ஸ்டபிள் சார். இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வாங்க. எஸ் சார். அத்தை 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 ப்ளீஸ் அத்தை, நான் சொல்றத கேளுங்க அத்தை. அத்தை மாமா. அத்தை மாமா. அத்தை வேண்டான்னு சொல்லுங்க சொன்னா அத்தை. கேளு, வா. அத்தை வேண்டான்னு சொல்லுங்க அத்தை. மாமா. அத்தை 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 வேண்டான்னு
சொல்லுங்க அத்தை. அத்தை அத்தை இழுத்துட்டு வாங்க என்ன விடுங்க மாமா கைய விடுங்க வா அத்தை வண்டியில ஏத்துங்க என்ன விடுங்க அத்தை ஏறுமா உள்ள ஏறு ஓ ஏறு போமா ஓ ஏறு என்ன விடுங்க ஐயோ கடவுளே, இது போதும் எனக்கு. என் கேள்விக்கும் என் வேண்டுதலுக்கும் நீ பதில் சொல்லிட்ட. எனக்கு இது போதும். என்னம்மா என்ன ஆச்சு? மூச்சு வாங்க ஓடி வர, சாமி எல்லாம் கும்பிடுற. ஐயோ, நடந்த விஷயத்தை கேட்கும்போது சந்தோஷத்துல எனக்கு மூச்சே நின்னுடு போல இருக்குடி. இப்பதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. நல்ல வேளை என் பொண்ணோட எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு நான் பயந்துட்டே இருந்தேன். அதுக்குதான் கடவுள் அதுக்கான தக்க பதில சொல்லிட்டாரு. நீ என்னம்மா சொல்ற? இங்க பாரு வர்ஷினி, உன் அத்தை வீட்ல இவ்ளோ நேரம் ஒரு பிரளயமே நடந்துச்சு. நீ எதுக்குமா அங்க போன? நான் இங்க தாண்டி வேலை பார்த்துட்டு இருந்தேன். போலீஸ் ஜீப் வந்து திடீர்னு வாசல்ல நின்னுச்சு. என்னமோ ஏதோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்க போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அங்க போலீஸ்லாம் வந்ததுக்கு காரணமே விஷால் தானு. விஷாலா? விஷால் என்னம்மா பண்ணாரு? விஷாலுக்கு என்னாச்சு? ஐய, விஷாலுக்குலாம் ஒண்ணும் ஆகல. ஆனா விஷால் பண்ண காரியத்தினால ஸ்ரீஜா இப்ப ஜெயிலுக்கு போயிட்டா. என்னம்மா சொல்ற? ஸ்ரீஜாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களா? எதுக்குமா? ஸ்ரீஜாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போறத பார்த்து அத்தை சும்மாவா இருந்தாங்க? ஷோ, அங்க என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுமா. என்ன சொன்ன? சித்தி, ஒரு 2-3 நாள் போகட்டும். எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க. நானே அத்தை கிட்ட போய் பக்குவமா பேசுறேன் சித்தி. ஏடி, ஓ அத்தை உடைஞ்சு போயிட போறாங்கன்ட்டு இவளை இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே வச்சிட்டு இருக்க போற? மாமா, அதான் அக்கா அத்தை கிட்ட இன்னும் 2-3 நாள்ல சொல்றேன்னு சொல்றாங்கல்ல. வர்ஷினி, என்னம்மா? இரு. ஏய், இந்த 2-3 நாள்ல மட்டும் சம்பந்தியோட மனசு சரியாயிடுமா? இந்த பாருடி, எதையும் ஆற போட்டு செய்யற இடத்துல நீயும் இல்ல, உன் வயிறும் இல்ல. சித்தி, வெளியில தெரிய ஆரம்பிச்சுட்டா அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தான் அசிங்கம். சித்தி, நீங்க அவ்வளோலாம் யோசிக்காதீங்க சித்தி. ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. அதுக்குள்ள நானே அத்தை கிட்ட பேசுறேன். ப்ளீஸ் சித்தி. ஐயோ இசை, உனக்கு என்னோட பயம் புரியுதா இல்லையா? நீ கேக்குற 2 நாள் டயத்துக்குள்ள போனவ வீட்டுக்கு திரும்பி வந்துட்டா ஐயோ, எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வாய்ப்பு போயிடுமே. அம்மா போதும், நிறுத்துமா. அக்கா சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாரு. இரு வர்ஷினி. சித்தி, ஆமா சித்தி, இனி ஸ்ரீஜா இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது. அப்படியே வந்தாலும் அத்தை அவளை சும்மா விட மாட்டாங்க. இல்ல, உங்க 2 பேருக்குமே என்னோட பயமே புரிய மாட்டேங்குது.